வணக்கம். இன்று வியாழக்கிழமை, தமிழ் மாதம் தை 10ஆம் நாள், ஆங்கிலம் ஜனவரி 23ஆம் நாள். இன்று ஜனவரி 23க்கு என்ன விசேஷம் என்றால், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சுதந்திர போராட்ட வீரர். அவருடைய பேரை யாரும் மறக்க முடியாது. அந்த சுதந்திர போராட்ட வீரத்திலே மகாத்மா காந்தியினுடைய கொள்கைகளுக்கு சற்று மாறுதலாக ஆங்கிலேயரை யுத்தம் பண்ணித்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படி சொல்லிவிட்டு ஒரு இதை ஆரம்பித்தார். அந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாள் இன்று வங்காளத்திலே மிக விமர்சையாக அவர் பிறந்த நாளை கொண்டாடுவார்கள். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை. இன்றைய திதி சப்தமி. சென்ற நிகழ்ச்சியிலே தைத்திரிய ஆரணகம் முழுவதுமே நிறைவு பெற்று ஆதித்ய ஹிருதயம் சொல்லப்பட்டது. இந்த நிகழ்ச்சியிலே புதிதாக லலிதா சகசிரநாமம் என்று சொல்லக்கூடியதான மிகவும் உத்தமமானது, விலைமதிப்பற்றதான ஒரு ஸ்தோத்திரத்தை பார்க்க போகின்றோம். இந்த லலிதா சகசிரநாமம் என்று சொல்லப்பட்டது பிரம்மாண்ட புராணத்திலே இருந்து எடுக்கப்பட்டது. பிரம்மாண்ட புராணத்திலே லலிதா மகா திரிபுர சுந்தரினுடைய ஆவிர்வாவத்தை எல்லாம் பேசப்படுகிறது. லலிதா மகா திரிபுர சுந்தரியாகப்பட்டவள் இதற்காக ஆவிர்வாவமானாள் என்றதெல்லாம் ஒரு சிறிய கதை வடிவிலே பார்த்து நாம் தெரிஞ்சுப்போம். தாரகாசுரன், சூரபத்மன் சொல்லக்கூடிய அசுரர்களை வதம் பண்ணுவதற்காக சிவசக்தியினுடைய அவர்களுடைய சக்தியாக இருக்கக்கூடியதான குழந்தைத்தான் தன்னை வதம் பண்ண முடியும் என்று சூரபத்மன், தாரகாசுரன் போன்ற அசுரர்கள் எல்லாம் வரம் வாங்கி வந்தார்கள். ஈஸ்வரன் கைலாயத்திலே உட்கார்ந்து தபசு செய்து கொண்டிருக்கின்றார். பார்வதி தாட்சாயணியாக இருந்து பர்வதராஜனுக்கு குழந்தையாக பிறந்து பார்வதியாக இமாலயத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுது இந்த பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்தால்தான் தங்களை வதம் பண்ண முடியும் என்று மிக சாதுரியமாக வரம் வாங்கி கொண்டு வந்தார்கள் சூரபத்மன், தாரகாசுரன் போன்ற அசுரர்கள். அவர்கள் நினைத்தார்கள் ஈஸ்வரனும் பார்வதியும் ஒருபொழுதும் சேர முடியாது, அதனால் தங்களுடைய ஆட்சி நிலைத்திருக்கும், தேவர்களை எல்லாம் துன்புறுத்தலாம், எல்லாரையுமே துன்புறுத்தலாம் என்ற எண்ணத்திலே அவர்கள் இருந்தார்கள். அதற்கு மாறாக விஷயங்கள் நடக்கிறது. அந்த கதை எல்லாருக்குமே தெரிந்ததுதான். கடைசியிலே இந்திராதி தேவர்கள் மன்மதை சிவன் மேலே காமபானத்தை தொடப்பதற்காக ஏவி விட்டார்கள். அதன் பரிணாமம் என்னாகிறது? மன்மதன் எரிந்து போகின்றான், சாம்பலாகின்றான். அந்த கதை அத்துடன் நிற்கவில்லை. அங்கே இருக்கக்கூடிய இந்த விஸ்வகர்மா என்ன பண்றார்? அந்த சாம்பலை எல்லாம் பிசைஞ்சு ஒரு பொம்மை போல செய்கிறார். அங்கே இருக்கக்கூடிய பிரம்மா அந்த பொம்மைக்கு உயிர் கொடுக்கிறார். சாம்பலிலேந்து வந்ததுனாலே அவனுக்கு பண்டாசுரன் என்ற பெயர் கொடுக்கிறார்கள். பண்டன்கிற பேரு. அந்த பண்டனை விஸ்வகர்மா தன்னுடைய பிள்ளையை போல வளர்க்கின்றார். அவருக்கு நன்மைகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து தேவ தன்மையோட வளர்த்துக்கிண்டு வந்து கொண்டிருக்கின்றார். பண்டாசுரனாகப்பட்டவன் நாளொரு மேனி பொழுது வண்ணமாக நன்றாக வளர்ந்து வருகிறான். இப்படி இருக்கும்போது கெட்ட எண்ணம் கொண்ட அசுரர்கள் ஒரு நாள் அந்த பண்டாசுரனை சந்தித்து பேசுகின்றார்கள். நீ எங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்க வேண்டும், உங்களாலே இந்த அசுர குலமான தழைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பண்டாசுரனை கூட்டிக் கொண்டு போய், அதுவரை நல்லவனாக இருந்த பண்டாசுரனை கெட்ட புத்தியினாலே துஷ்பிரேரணங்கள் எல்லாம் செய்து அவனை அங்கு செல்லுகின்றார்கள், அவனை கொண்டு செல்கின்றார்கள். அதற்கு முன் பண்டாசுரனாகப்பட்டவன் சிவபூஜைகள் எல்லாம் முடங்காமல் செய்து கொண்டு ரொம்ப மிகவும் நல்லவனாக இருந்தான்.
தேவர்களை எல்லாம் பிரீதி செய்து எல்லாரிடத்திலிருந்தும் வரங்கள் பல வாங்கி அழிக்க முடியாத சக்தியாக நிற்கின்றான். அப்படி இருக்கக்கூடிய அந்த பண்டாசுரன் இப்பொழுது அசுரர்களோட கூடத்திலே சேர்ந்து மிகவும் கொடியவனாகிறான். தபசு வரை செய்து நிறைய பலன்கள் வாங்கி கொண்டு இருக்கிறான், பலன்கள் வரை வாங்கி கொண்டிருக்கிறான். அப்படி பலன்கள் வாங்குவது விசேஷமான தன்னுடைய அழிவை பற்றி ஒரு பலன் வாங்குகின்றான். எப்படி என்றால், ஒரு சின்ன பெண் 4 விதமான சேனைகளை நடத்தி கொண்டு வந்து தன்னை வதம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் உலகத்திலே சாத்தியமாகாத காரியங்களை வரமா கேட்கிறான். அந்த பெண் குழந்தை எப்படி வர வேண்டும் என்றால் அயோனிஜையாக இருக்க வேண்டும், யோனி சம்பந்தம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கடுமையான வரங்களை எல்லாம் வாங்கி இப்படி பண்றான். தேவர்களை எல்லாம் துன்புறுத்தும் பொழுது தேவர்கள் பிரகஸ்பதியினுடைய அருளாசிப்படி மகாயாகம் என்று யாகத்தை ஆரம்பிக்கின்றார்கள். அப்படி அந்த மகா யாகத்திலே அவர்கள் யாகம் செய்து கொண்டிருக்கும் போது தங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய அங்கங்களை கட் பண்ணி அந்த அக்னியிலே போட்டு இது பண்ணுகின்றார்கள். அப்படி அந்த யாகம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேவர்களுக்கு பாதுகாப்பாக அந்த அம்பாள் என்ன செய்கின்றாள், ஒரு இரும்பினாலே செய்யப்பட்டதான கோட்டை, அது மாதிரி அக்னியினால் செய்யப்பட்ட கோட்டை, இது மாதிரி கோட்டைகளை தேவர்களுக்கு தெரியாமலே நிர்மாணம் செய்கின்றார்கள். தேவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், இது பண்டாசுரனுடைய மாயா ஜாலமா இருக்கும், நம்மளை எல்லாம் அழிக்கிறதுக்காக வருகின்றான் என்று சொல்லி அந்த யாகத்தை இன்னும் தீவிரமாக செய்யும் பொழுது தேவர்கள் எல்லாம் காலிலிருந்து தலைவரை கழுத்து வரையிலும் கோபம் பண்ணிவிட்டார்கள். தலை மட்டும்தான் மிச்சம் இருக்கு, அந்த தலையை தூக்கி இதில் போட்டு விடலாம் என்று சொல்லி தங்களுடைய உடம்பையே அப்படி கட் பண்ணி ஆகுதியாக சமர்ப்பிக்கிறார் அக்னியிலே. அந்த அக்னி குண்டத்திலேருந்து ஒரு ஜோதிஷானது வருது. ஸ்ரீசக்கர ரதத்திலே லலிதா பரமேஸ்வரி ஆவிர்வாவமாகிறாள். அப்படி அந்த தேவி ஸ்ரீசக்கர ரதத்திலே வந்து பண்டாசுரனுடைய கூட போர் செய்து, இதெல்லாமே அந்த லலிதா சகஸ்ரநாமத்திலே சொல்லப்படுகின்றது. அப்படி அந்த பண்டாசுரன் கூட கடுமையாக யுத்தம் செய்து பண்டாசுரனை தோக்கடித்து அந்த கதை அப்படி செல்கின்றது. அப்படி அந்த லலிதா பரமேஸ்வரனுடைய பெருமைகளை சொல்லக்கூடியதான் இந்த லலிதா சகஸ்ரநாமம் என்று சொல்லக்கூடியதான ஸ்தோத்திரம். கலியுகத்திலே எல்லா இடத்திலேயுமே பாவங்கள் அதிகமாக இருக்கும்படினாலே அந்த பாவங்களிலிருந்து ஜனங்களுக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே வசின்யாதி வாக் தேவதைகளை விட்டு லலிதா பரமேஸ்வரி ஆனவள் அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லச் சொல்கிறாள், ஸ்தோத்திரம் பண்ண சொல்கிறாள். அப்படி அந்த ஸ்தோத்திரத்தினுடைய அரங்கேற்றம் நடக்கிறது. அங்கே சரஸ்வதியோடு கூடிய பிரம்மாக்கள் கோடிக்கணக்கில் வந்திருக்கிறார்களாம். அதே மாதிரி லட்சுமியோடு கூட இருக்கக்கூடிய நாராயணன் கோடிக்கணக்கிலே வருகின்றார்கள். பார்வதியுடன் கூடிய இருக்கக்கூடிய ருத்ரன் பரமேஸ்வரன் கோடிக்கணக்கிலே வந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி திவ்ய புருஷர்கள், சித்த புருஷர்கள், தேவர்கள் எல்லாருமே கோடிக்கணக்கிலே வந்திருக்கின்றார்கள். அங்கே நன்றாக செய்யப்பட்டதான அரங்கத்திலே அந்த லலிதா சகஸ்ரநாமானது அரங்கேற்றம் நடைபெறுகிறது. அப்படி அந்த பிரம்மாண்ட புராணத்திலே இதை பற்றி சொல்லியிருக்கு. அது நமக்கு எப்படி கிடைத்தது என்றால் அகஸ்திய முனிவரால் நமக்கு கிடைக்கிறது. எல்லாமே தெரிஞ்சவர் ஹயக்ரீவர். அந்த ஹயக்ரீவருடைய இடத்துக்கிட்டே ஹயக்ரீவர் ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறார். இருந்தாலும் ஹயக்ரீவர் இது மிகவும் ரகசியமாக இருக்கக்கூடியதானதுனாலே அதை உபதேசம் செய்யவில்லை. இப்படி பகுகாலம் ஹயக்ரீவோட காலையே கட்டிக்கொண்டு ஹயக்ரீவ் விடமாட்டேன் என்று சொல்லி அகஸ்தியராகப்பட்டவர் அடம் பிடிக்கிறார். அப்படி அடம் பிடித்து கடைசியிலே விட முடியாது, சொல்லிக் கொடுக்காமல் இவர் விடமாட்டான் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலே ஹயக்ரீவனானவர் லலிதா பரமேஸ்வரை மனசிலே தியானம் செய்து கொண்டு இந்த அகஸ்தியருக்கு உங்களுடைய சகஸ்ரநாமத்தை உபதேசம் செய்யலாமா என்று கேட்கும்போது லலிதா பரமேஸ்வரி அகஸ்தியர் ஹயக்ரீவருக்கு சொல்லுகிறார், இந்த அகஸ்தியருடைய பத்னியான லோபாமுத்ரா எனக்கு மிகவும் சிறந்த பக்தியாக இருக்கக்கூடியவள். அவளுடைய கணவனானதுனாலே அகஸ்தியருக்கு நீங்கள் சொல்லித் தரலாம் என்று சொல்லி சொல்லும் பொழுது இப்படி அம்பாளிடத்திலேருந்து ரெக்கமெண்டேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த லலிதா சகஸ்ரநாமம் ஆகப்பட்டது.
ஹயக்ரீவருக்கு உபதேசம் செய்யப்படுகிறது. ஹயக்ரீவர் அகஸ்தியர் உபதேசம் செய்கிறார். அந்த லலிதா சகஸ்ரநாமம் மிகவும் எளிமையாக நமக்கு புஸ்தக ரூபத்திலே எல்லாருக்குமே கிடைத்திருக்கு. இதனுடைய பெருமைகளை சாதாரணமானவர் தெரிந்திருக்க மாட்டார்கள். எல்லாரிடத்திலுமே இந்த அபூர்வமான அந்த ஸ்தோத்திரமானது போய் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம். அந்த லட்சியத்தை நோக்கி நாம் பயணிக்கின்றோம். அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை பற்றி சொன்னேன். அடுத்த நிகழ்ச்சியிலே அந்த லலிதா சகஸ்ரநாமத்தின் ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வது எப்படி என்று பார்ப்போம். வணக்கம்.